ஹரே கிருஷ்ணா. தெய்வத்திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 2 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நினைவு பதங்கள் 18-19. பதம் 18. கோபா அமுஷ்யாங்கிரி சரோஜரேனும் விஸ்மர்தும் ஈச்சீத புமான் விஜிக்ரன் யோ விஷ்புரத் ப்ரூ விடபேன பூமேர் பாரம் கிருதாந்தேன திரஷ்சகார. மொழிபெயர்ப்பு. அவரது தாமரை பாதங்களின் தூசியை ஒரு முறையேனும் முகர்ந்த பின் யாரால் அதை மறக்க இயலும்? கிருஷ்ணர் தமது புருவங்களை உயர்த்தியதாலேயே உலகிற்கு பாரமாக இருந்தவர்களுக்கு உயிரை போகவல்ல அடியை கொடுத்துள்ளார். பொருளுரை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கீழ்ப்படிந்துள்ள ஒரு மகனின் பாகத்தை ஏற்றிருந்த போதிலும் அவரை மனிதர்களுள் ஒருவராக ஏற்றுக்கொள்ள முடியாது. அவரது செயல்கள் மிகவும் அசாதாரணமானவையாகும். எனவே தமது புருவங்களை உயர்த்துவதாலேயே பூமிக்கு பாரமாக இருந்தவர்களுக்கு அவரால் உயிரை பறிக்கவல்ல அடியை கொடுக்க முடிந்தது. பதம் 19. திருஷ்டா பவத்பிர் நனு ராஜசூயே சைத்யஸ்ய கிருஷ்ணம் த்விக்ஷதோபி சித்தி யாம் யோகின சம்ஸ்பிருஹயந்தி சம்யக் யோகேன கஸ்தத் விரகம் சகேத. மொழிபெயர்ப்பு. சேதிராஜன் சிசுபாலன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வெறுத்த போதிலும் யோக பயிற்சியில் அவனால் எப்படி வெற்றியடைய முடிந்தது என்பதை நீங்களே நேரில் கண்டிருக்கிறீர்கள். உண்மையான யோகிகளும் கூட தங்களுடைய அநேக பயிற்சிகளின் மூலமாக இத்தகைய வெற்றியை அடைய பேரவா கொண்டுள்ளனர். அவரது பிரிவாற்றாமையை யாரால் சகித்து கொள்ள இயலும்? பொருளுரை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அசாதாரணமான கருணை யுதிஷ்ட மகாராஜனின் யாக சபையில் வெளிப்படுத்தப்பட்டது. சேதிராஜன் பகவானிடம் கொண்ட விரோதத்தினால் அவரது விரோதியாக இருந்த போதிலும் அவனிடமும் பகவான் கருணை காட்டினார். பகவானுடன் போட்டியிடும் தகுதியை பெற்றிருப்பது அசாத்தியம் என்பதால் சேதிராஜன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் மிகவும் பொறாமை கொண்டவனாக இருந்தான். இதில் கம்சனையும் ஜராசந்தனையும் போன்ற மற்றும் பல அசுரர்களுக்கு ஒப்பானவனாக அவன் இருந்தான். யுதிஷ்ட மகாராஜனால் செய்யப்பட்ட ராஜசூய யாக சபையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை சிசுபாலன் அவமதித்ததால் இறுதியில் அவன் பகவானாலேயே கொல்லப்பட்டான். ஆனால் சேதிராஜனின் உடலிலிருந்து ஓர் ஒளி வெளிப்பட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உடலில் ஐக்கியமானதை சபையிலுள்ள அனைவரும் கண்டனர். அதாவது பரமபுருஷருடன் இரண்டர கலந்துவிடும் முக்தியை சேதிராஜன் அடைந்தான். இத்தகைய முக்தியைத்தான் ஞானிகளும் யோகிகளும் அடைய மிகவும் பாடுபடுகின்றனர். இதற்காக பல வகையான உன்னத செயல்களையும் அவர்கள் செய்கின்றனர். தங்களுடைய சுயமுயற்சியுடன் மனக்கற்பனையில் அல்லது யோக சித்தியில் பூர்ணத்துவம் அடைய விரும்புபவர்கள் பகவானால் நேரடியாக கொல்லப்பட்டவர்கள் அடையும் அதே இலக்கைத்தான் அடைகின்றனர். இவ்விரு பிரிவினரும் பகவானுடைய உன்னத உடலின் ஒளிக்கதிர்களான பிரம்மஜோதியில் இரண்டர கலந்துவிடும் முக்தியை அடைகின்றனர். பகவான் தமது பகைவனிடமுள்ள கருணை கொண்டவராக விளங்கினார். சேதிராஜன் பெற்ற இவ்வெற்றியை சபையில் கூடியிருந்த அனைவரும் கண்டனர். விதுரரும் அங்கு இருந்தார். எனவேதான் இச்சம்பவம் விதுரருக்கு ஞாபகம் இருக்கக்கூடும் என்று உத்தவர் குறிப்பிட்டார். ஹரே கிருஷ்ணா.